சவுத் ஸ்டைலில் ஃபிஷ் கறி நான் எப்படி பண்ண போகிறேன்றதை உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். அதுக்கு நான் காணாங்கத்தா மீன் வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கேங்க. மீன் குழம்புனா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அந்த மீன் குழம்ப இப்போ நான் சொல்கிற ஸ்டைலில் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம், லெட்ஸ் கோ. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லாமே என் பக்கத்தில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்களும் இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு சமைச்சு பாருங்கள். தக்காளி 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 4 எடுத்திருக்கேங்க. பூண்டு வந்து 10லேருந்து ஒரு 12 பூண்டு பல் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. கருவேப்பிலை எடுத்துருக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். மீன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி தலை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதனை தலை வச்சு தான் குழம்பு பண்ண போகிறேன். தாளிக்க கடுகு வெந்தயங்க, உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ப. இப்போ புளி தண்ணி வந்து இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டு அதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது கடாயில் 3 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் தான் மீன் குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி சமைச்சு பாருங்கள், அப்புறம் சொல்வீங்க. இப்போது கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. நீங்கள் பொரியாமல் நீங்கள் அடுத்தடுத்து போட்டு சமைச்சிங்கன்னா வாயில் புண்ணு வரும். நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்தது போடணும். இப்போ 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயத்தை எடுத்து இப்போ நான் ஆட் பண்ண போகிறேங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா வதங்கி வரட்டுங்க. நல்லா சின்ன வெங்காயம் வதக்கி, சின்ன வெங்காயம் நிறைய யூஸ் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். அதோடு பூண்டு பல்லம் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணுறாங்க. பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ப கூட்டுவ குறைச்சிக்கவோ நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்தால் போதும். நல்லா லைட் ப்ரௌன் வந்தால் மட்டும் போதுங்க. அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோங்க. தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதங்கி வரணுங்க. நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கு அப்புறமா தான் மஞ்சள் தூள், தனியாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், குழம்புத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு திக்கான பேஸ்ட்டு கிடைக்குமா. இதுக்கப்புறம் தான் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இந்த பேஸ்ட்டு மேலே ஊற்ற போகிறோம். நல்லா ஊற்றி நல்லா ஒரு அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு குழம்பு வந்ததுக்கப்புறமா மீன் ஆட் பண்ணிக்கோங்க. மீன் போட்டதுமே ஒரு கொதி தாங்க வரணும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கொதிக்க வச்சுன்னா மீன் குழம்புன்னு போயிடும். இப்போது அது மேலே தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டுட்டு வெந்தய பொடியை தூள் பண்ணி மேலே தூவி விடுங்க. தூவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்லாங்க. இப்போது வெந்தய பொடி எதுக்காக போட்டேன்னா, மீன் குழம்புக்கு வெந்தயம், நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம் இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வச்சு நீங்கள் சமைச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா சூடான சாப்பாட்டில் இந்த குழம்பு ஊற்றி நம்ம இப்போ சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உண்மையாக சொன்ன போனோன்னு வச்சுக்கோங்களேன், இதில் இன்னும் மாங்காய் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.